Good morning student. Today 12th physics electric flux அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ் அப்படின்னா பாயம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகும்பொழுது அதை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு கிவன் ஏரியா வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகி போகுது அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறோம். அந்த ஏரியா வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம பை இ அப்படின்னு சொல்லுவோம். பை இ அப்படின்னு சொல்லுவோம். சரியா கண்ணு? அப்போ நம்ம பார்த்த டெஃபினேஷன்ல இருந்து அதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிவன் ஏரியா வழியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த ஏரியா வழியா எவ்வளோ கிராஸ் ஆகி போகுது அதுதானே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஏரியாவும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னாக்கா ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி இருக்குன்னு ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியோடைய டாட் ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கும். அப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூடு மட்டும்தான் அதுக்கு இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும் அல்லது நெகட்டிவாக இருக்கும். சரியாம்மா? இப்போ அதோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நம்ம முன்னாடியே பார்த்தோம், நியூட்டன் கூலும் பவர் -1. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணுமாக்கா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. சரியாம்மா? ஸோ அப்போ அந்த கிவன் ஏரியா வழியாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகி போகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. அதுக்கு ஃபார்முலா என்னக்குன்னு பை இ ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். சரியாம்மா? யூனிட்டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியாம்மா? ஸோ அப்போ நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கா பை இ ஈக்குவல் டு இ ஏ காஸ் தீட்டா. இது நம்ம முன்னாடி நிறைய டைம் பார்த்துருக்கோம் இல்லையா? இது ஒரு டாட் ப்ராடக்ட். ஸோ பை இ ஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஒன்று எடுத்துக்கிறோம். அது பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னாக்கா ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இமேஜினரி லைன்ஸ் வரைகிறோம். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோடைய டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம ரெண்டு ஏரியா எடுத்துக்கிறோம், ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெக்டாங்குலர் ஏரியா எடுத்துக்கிறோம். இந்த ஏரியா ஏங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் சார்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பிங்கிற ஏரியா இந்த சார்ஜிலேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமான பிளேஸில் இருக்குது. நம்ம முன்னாடியே படித்தோம், ஒரு பாயிண்ட் சார்ஜில் ஒரு பாயிண்ட் சார்ஜால் ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், E ஈக்குவல் டு 1/4πε0 Q/r² அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஏங்கிற ஏரியாவில் எவ்வளோ லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுது பாருங்க குட்டீஸ். 1 2 3 4 5 லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. பிங்கிற ஏரியாவில் 1 2 3 லைன்ஸ் கிராஸ் ஆகுது. அப்போ ஏவோடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது, பியோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் குறைவாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா அந்த ஏரியா வழியாக கிராஸ் ஆகி போகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ அப்போ இதில் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இதில் குறைவாக இருக்குது. அப்போது ஏவோடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பியோட கம்பேர் பண்ணும் பொழுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஏங்கிற ஏரியாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸு குறைவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகுது. எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரியே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1 மார்க்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கம்மா, நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன டெஃபினேஷன், அதுக்கான ஃபார்முலா, அதுக்கு என்ன யூனிட்டு, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது மெமரி பண்ணாதீங்கம்மா, அந்த யூனிட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்து ப்ராப்பராக படிங்க. சரியா? இப்போ நாங்கள் பார்த்தது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 கேசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள்.
யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் எப்படி குட்டி இருக்கும், சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெக்டாங்குலர் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சரியா? இப்போ இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஏரியா அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நார்மல் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். சரியா கண்ணு? அதுதான் இந்த நார்மல் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர். அந்த ஏரியாவுக்கு நம்ம ட்ரா பண்ணுற அந்த யூனிட் வெக்டர் அதுதான் என் கேப். அது அந்த ஏரியாவுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா கண்ணு? நம்ம முன்னாடி நிறைய டைம் படிச்சிருக்கோம்டா குட்டி. யூனிட் வெக்டருக்கு என்ன கண்ணு ஃபார்முலா, என் கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்னடா குட்டி, ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ. அப்போ நமக்கு ஏ வெக்டார் வேணும் அப்படின்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்னடா குட்டி ஃபார்முலா, ஏ இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரியா? ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு நம்ம நார்மல் வரைஞ்சிருக்கோம் யூனிட் வெக்டார், அதாவது அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக நம்ம வரையக்கூடிய அந்த யூனிட் வெக்டார் தான் என் கேப். அது சர்ஃபேஸுக்கு எப்பயுமே பர்பண்டிகுலராக இருக்கும். சரியாம்மா? ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், பை இ ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏ வெக்டாருக்கு இப்போ என்ன நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் இல்லையாடாமா? ஏ என் கேப் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ பை இ ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ என் கேப். இதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கா இ வெக்டார் டாட் என் கேப் ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். நம்ம ஸ்கேலர் ப்ராடக்ட்ல ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா குட்டி? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் தீட்டா அப்படின்னா என்னடா குட்டி, ரெண்டு வெக்டார் குவான்டிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இங்க ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ வெக்டாருக்கும் என் கேபுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் தீட்டா. சரியாமா? இ வெக்டாருக்கும் என் கேபுக்கும் ரெண்டு வெக்டார் குவான்டிட்டினா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. நல்லா மெமரியில் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இங்கே ஆங்கிள் அப்படிங்கிறது எது மெயின் பண்ணுது அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் யூனிட் வெக்டாருக்கும் இடையில தான் நம்ம இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ அப்போ பை இ ஈக்குவல் டு இ ஏ காஸ் தீட்டா. இல்லை தீட்டா அப்படிங்கிறது யூனிட் வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். இங்கே தீட்டா என்ன கண்ணு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே டைரக்ஷன்ல இருக்கு, யூனிட் வெக்டாரும் இதே டைரக்ஷன்ல இருக்கு, ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அப்போ தீட்டா ஈக்குவல் டு இந்த கேஸ்ல என்னடாமா, தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் 0உடைய வேல்யூ என்னடாமா 1. ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆகிடும் 1. அப்போ பை இ ஈக்குவல் டு இஏ. ஸோ அப்போ இந்த கேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னடாமா இஏ. ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல் தெரியுதா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் நார்மலும் பார்த்தீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஏரியாவுக்கு நம்ம வரையக்கூடிய நார்மலும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும் பொழுது பை இ ஈக்குவல் டு இஏ. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த ஏரியா நம்ம எடுத்துக்கிட்ட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரலாகவே இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்படி இருக்கு, ஏரியாவும் இப்படி இருக்கு. அப்போ நார்மல் ட்ரா பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஏரியாவுக்கு நம்ம வரைகிற பர்பண்டிகுலர் லைன் தான் நார்மல். ஸோ இப்போ தீட்டா அப்படின்னா இது என்னடா குட்டி, ஆங்கிள் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போ இதுக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறது, பை இ ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா. இங்கே தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ பை இ ஈக்குவல் டு காஸ் 90 0. அப்போ டோட்டலாக இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆகிடும் 0 ஆயிடும். ஏன்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஏரியா நார்மலாக இருக்கு, பேரலாக இருக்கு இல்லையா? அப்போ அது வழியாக எந்த லைன்ஸுமே கிராஸ் ஆகி போகவே இல்லை. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா, இருக்காது. அதனால தான் இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னடா குட்டி 0. நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் பாருங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஏரியா டில்டா இருக்கு, கொஞ்சம் சாய்வாக இருக்கு, சம் ஆங்கிளில் இருக்கு. ஓகேவா? இதில் எப்படி நம்ம இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நார்மல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மல். எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலுக்கு பர்பண்டிகுலராகவும் இல்லை, பேரலாகவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனண்ட்டாக 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். சரியா? இதுதான் நார்மல். சரியா குட்டி? ஸோ அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம் 2 காம்பனண்ட்டாக இந்த மாதிரி 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம்.
நமக்கு தெரியும் தீட்டா அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ அப்போ இந்த சைடு என்னடா அப்படின்னு நமக்கு காஸோடைய வேல்யூ அங்கே மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே இ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறோம். இதை பற்றி நம்ம நிறைய டைம் கிளாஸில் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த காம்பனண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இ சைன் தீட்டா. எலக்ட்ரிக் ஃபீல்டை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இது இ காஸ் தீட்டா, இந்த காம்பனண்ட் இ சைன் தீட்டா. ஏன்னாக்கா இங்கே சைன் தீட்டாவுடைய வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்கும், சைனுடைய வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்கும். நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். பை இ ஈக்குவல் டு நம்ம ஜெனரல் ஃபார்முலா என்ன கண்ணு இஏ காஸ் தீட்டா. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன கண்ணு சப்ஸ்டிட் பண்ணோம் இ சைன் தீட்டா. அப்போ பை இ ஈக்குவல் டு இ சைன் தீட்டா ஏ காஸ் தீட்டா. ஓகேவா? இங்கே தீட்டா அப்படிங்கிறது என்ன கண்ணு நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இங்கே இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது நார்மல். அப்போ தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ கண்ணு 90. காஸ் 90 வேல்யூ என்ன கண்ணு காஸ் 90 வேல்யூ என்னடாமா 0. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னடாமா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த கேஸில் என்னது 0. அதாவது இந்த இ சைன் தீட்டா காம்பனண்ட்டால் எந்த விதமான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுமே நமக்கு கிடைக்கல. அப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு பாருங்கள். இப்போ பை இ ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா ஃபார்முலா. இக்கு பதிலாக என்ன கண்ணு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் இ காஸ் தீட்டா இன்ட்டு ஏ காஸ் தீட்டா. இப்போ தீட்டா பாருங்க நார்மலும் அதே டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஒரு காம்பனண்ட்டும் அதே டைரக்ஷன், ரெண்டும் பேரலல். தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா ஈக்குவல் டு 0. காஸ் 0 உடைய வேல்யூ என்ன கண்ணு 1. ஸோ அப்போ இந்த டேம் என்னடா குட்டி ஆகிடும் 1. அப்போது பை இ ஈக்குவல் டு என்ன குட்டி வரும் இ காஸ் தீட்டா இன்ட்டு ஏ. இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுனாக்கா பை இ ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். ஒரு காம்பனண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இ சைன் தீட்டா அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இ சைன் தீட்டா அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஒரு காம்பனண்ட்டால் எந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுமே நமக்கு கிடைக்கல. இ காஸ் தீட்டா அப்படிங்கிற அந்த காம்பனண்ட்டால் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கிடைக்குது இந்த கேஸில். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. 1 மார்க்லலாம் அடிக்கடி நிறைய டைம் கேட்பாங்க. இதை பற்றி தான் நிறைய நம்ம தெரிஞ்சாதான் மற்றபடி அடுத்த கிளாஸ்க்கு நம்ம நல்லா அப்சர்வ் பண்ண முடியும். இப்போது நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் எ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் அன் ஆர்பிட்டர்லி ஷேப்டு ஏரியா அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஆர்பிட்டர்லி அப்படின்னாக்கா இர்ரெகுலர் ஷேப். அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே எப்படி கூட்டி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுடைய அந்த ஏரியாவுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா கண்ணு? ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது இருக்குது. அப்போ அந்த ஏரியாவை நம்ம குட்டி 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 ஏரியா எலமெண்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். del A1, del A2, del A3, del A4, del A5, எக்ஸட்ரா del AN nth டேர்ம் வரைக்கும் சின்ன 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 ஏரியாவாக டிவைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டோட்டல் இந்த ஏரியாவுடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா தனித்தனியாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போது டோட்டல் இந்த ஏரியாவுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு E1 வெக்டார் டாட் del A1 வெக்டார். சின்ன சின்ன எலமெண்ட்டாக பிரிக்கிறோம் இல்லையா அந்த ஏரியா எலமெண்ட் ஃபர்ஸ்டோடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ளஸ் E2 வெக்டார் டாட் del A2 வெக்டார் ப்ளஸ் E3 வெக்டார் டாட் del A3 வெக்டார் ப்ளஸ் எக்ஸட்ரா nth டேர்ம் வரைக்கும் En வெக்டார் டாட் del An வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் டோட்டலாக. நமக்கு தெரியும் இது எல்லாத்தையும் என்னடா நம்ம பண்ணலாம் சமேசன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா. ஸோ இப்போ பை இ ஈக்குவல் டு சமேசன் ஐ ஈக்குவல் டு 1 to n EI வெக்டார் டாட் டெல் AI வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். சரியா குட்டி? ஸோ இரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை சின்ன சின்ன ஏரியா எலமெண்ட்டாக டிவைட் பண்ணி அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இரெகுலர் ஷேப்புடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போது del AI tends to 0 அப்படின்னா ரொம்ப சின்ன 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 ஏரியா எலமெண்ட்டாக நம்ம அக்யூரேட்டாக சின்ன சின்ன ஏரியா எலமெண்ட்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
del ai del tends to 0. ஸோ அப்போது இந்த சமேஷன் அப்படிங்கிறது இன்டெக்ரலாக மாறும், del a அப்படிங்கிறது dAவாக மாறும். ஸோ அப்போது பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த irregular ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியாம்மா? அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதே மாதிரி தான் கண்ணு சின்ன சின்ன ஏரியா எலிமெண்ட்டாக டிவைட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னடா கட்டி பண்ணுறோம், அதை நம்ம சமேஷன் போட்டு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா del i tends to 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே ஃபார்முலா தான் பை ஈக்குவல் டு, ஆனால் இன்டெக்ரலுக்கு பதிலாக க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அது என்ன க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லணும். ஓகேவா? என்னன்னு என்ன சொல்லணும்? க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம். சரியாம்மா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? இ பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு irregular ஷேப்பில் இருக்குது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. எல்லா டைரக்ஷன்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறோம், அது டிஏ வெக்டார். டிஏவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி, 90யை விட அதிகம், ஆப்டியூஸ் ஆங்கிள் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு நார்மல், அது டிஏ. டிஏவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90 டிகிரியை விட குறைவாக இருக்குது, அக்யூட் ஆங்கிள். சரியா கண்ணு? ஸோ அப்போது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இ அதாவது க்ளோஸ் இன்டெக்ரல் இ டிஏ காஸ் தீட்டா. இப்போ உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது பாருங்கள், தீட்டாவுடைய வேல்யூ 90யை விட அதிகம், காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம் இல்லையா? காஸ் தீட்டாவுடைய வேல்யூ 90யை விட அதிகமாக இருந்துச்சுனாக்கா மைனஸ் வேல்யூ வரும். அப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இது வெளியில் வரும்பொழுது பாருங்கள், தீட்டாவுடைய வேல்யூ 90யை விட குறைவாக இருக்குது, காஸ் 90யை விட கம்மியாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வரும்பொழுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அதே மாதிரி காஸ் 90யோடைய வேல்யூ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ 90 இருந்துச்சு அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ 0 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ, க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வரும் பொழுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா?